அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சியும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே புதனின் உச்ச வீட்டிற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4 இருந்து விலகி 5 நுழைகிறார். அர்த்தாஷ்டக செவ்வாயாக வலம் வந்த சூழலில் அவர் அங்கிருந்து விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் செவ்வாய் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக விளங்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை விட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் உறுதியாகவே சற்று கூடுதலாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம், அர்த்தாஷ்டகம், விரயம் போன்ற இடங்களில் வலம் பெறும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 நுழைவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பிள்ளைகள் வழியில் சுப பிரயங்களை நிறைவாக சந்திப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அது மட்டுமல்லாது கடல் தாண்டி சென்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, மகிழ்ச்சியான சூழலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. கல்யாண கனவுகள் நினைவாகக்கூடிய அற்புதமான வேலையாக அடுத்த ஒரு மண்டலம் 45 நாட்கள் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு வீட்டிற்கு தேவையான சௌகரியமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உத்வேகக்காரகனாகவும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புனித பயணங்கள் மேற்கொள்வதோடு நீண்ட நாட்கள் நிலவி வந்த பல குழப்பங்கள் மற்றும் பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் மாற்றி அமைக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் உறுதியாகவே நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவை இந்த தருணத்தில் விலகும். வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இடமாறுதல், வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் அதுபோன்ற நிகழ்வுகளில் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்த ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் நினைத்த விரும்பிய காரியங்கள் அனைத்தையும் அந்த நேரத்திற்குள் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை இந்த தருணத்தில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். புதிதாக பல்வேறு வகையில முயற்சி செய்த அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதிய பிரச்சனைகள் எழாத வகையிலும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே
உத்வேகத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் உற்சாகமாக தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. செவ்வாய் மட்டுமல்ல, சனி, குரு, ராகு என பெருவாரியான கிரகநிலைகள் சிறப்பான அமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மோட்சக்காரகரான கேதுவையும் விட்டு விலகியிருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றையும் உறுதியாக விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குரு சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த காலகட்டம் என்பதால் நினைப்பதை காட்டிலும் பொன்பொருள் சேர்க்கை போன்றவையும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் செவ்வாய் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். பொது வாழ்வில் குறிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை கலைந்து இந்த கட்சியில் சேர்வதா, அந்த கட்சியில் சேர்வதா, அல்லது எந்த முடிவு சரியானதாக இருக்கும் என்பதை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. கூட்டணி சார்ந்த விஷயங்களிலும் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். பிறத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பெண்மணிகள் பல தடைபட்ட காரியங்களையும் சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் விரைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்த கொடுக்கிறார்.